நாகரிக வளர்ச்சியின் காரணமான மண்பாண்ட தொழில் அழிவின் விளிம்பில் இருப்பதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ளது வயல்பட்டி கிராமம். இங்குள்ள 15க்கும் அதிகமான குடும்பங்கள் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கடமலைக்குண்டு பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட களிமண்ணை பக்குவப்படுத்தி அடுப்பு, சட்டி உள்ளிட்ட மண்பாண்டங்கள் செய்யப்படுகின்றன. இதன் தேவை நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் நோய்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக கூறுகிறார் நாராயணன். மண்பானையில் யூஸ் பண்ணுறது ஆளுகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போதான் அந்த ஆரோக்கியமே போயிடுச்சு. அலுமினியம், சில்வரு அது இதுன்னு வந்த பிறகு இந்த ஆரோக்கியமே மாறி போச்சுல்ல. அப்புறம் நோய் வராமல் எங்கே போக. தமிழரின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை என்று மண்பானையில் பொங்கலிட்டு சூரியனை வழிபட்ட காலம் மறைந்துவிட்டதாக குமுறுகின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். இந்த 30 வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 30 வருஷமா தை, மாசி, பங்குனி, சித்திரையில் பொங்கல் பானை வீடு தவறாமல் எடுப்பாங்க. இப்போ நாகரிகமாகி போச்சு. இந்த 4-5 வருஷமா எந்த தொழில் பொங்கல் பானை எடுக்கிறது இல்லை. நாகரிகமாக கரண்ட் குக்கரு, சிலிண்டரு இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால மண்பாண்ட தொழில் எங்களுக்கு முடக்கடியாக இருக்குது. அதனால மீண்டும் மக்கள் மண்பாண்டத்தை எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தொழில் நல்லா இருக்கும். அதுதான் உடம்புக்கு நல்லது. இயற்கை பேரிடர்களின் போது மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்த அரசின் நல உதவிகளும் தற்போது கிடைக்கவில்லை என்கிறார் முருகன். மண்பாண்ட தொழில் முந்தி மாதிரி இப்போ முன்னேற்றம் கிடையாது. அது இந்த மண் எடுத்துகிட்டு நாங்கள் வேலை செஞ்சாலும் பாசுக்கு போட்டு எல்லாம் எடுத்து ஒரு லோடு 7,000-8,000 செலவாகி போகுது. அப்படியே நாங்கள் அந்த வேலை எல்லா பொருளுமே விலைக்கு வாங்கிட்டே நாங்கள் அதை சரி பண்ண முடியுது. அப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் சம்பளமே கிடைக்குது. நாகரிக வளர்ச்சியால் நலிவடையும் பாரம்பரிய தொழில்களின் பட்டியலில் கலையம்சம் கொண்ட மண்பாண்ட தொழிலும் இணைந்துள்ளது. இதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்பதே மண்பாண்ட தொழிலாளர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. நாகரிக வளர்ச்சியின் காரணமாகவே நலிவை சந்தித்துள்ள இந்த மண்பாண்ட தொழிலின் அவசியம் மற்றும் நன்மைகளை புரிந்து பொதுமக்கள் இந்த மண்பாண்டங்களை பயன்படுத்தினால் மட்டுமே இவர்களின் வாழ்க்கை சக்கரம் சுழலும். தேனியிலிருந்து சதீஷ்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.